நடிகர் விக்ரம் தங்கலான் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா வீரதீர சூரன் படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. இதுக்கு நடுவில் தன்னோட 63வது படத்தில் விக்ரம் கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விக்ரம் பாரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் படத்தில் விக்ரம் நடிச்சு முடிச்சிருக்காரு. இதோட ட்ரைலர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது. பயங்கரமான ரிசப்ஷனையும் இந்த ட்ரைலர் வாங்கியிருந்துச்சு. இந்த படத்தில் பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகனன் சொல்லிட்டு ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பட்டாலுமே நடிச்சு முடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறமா விக்ரம் தன்னோட 62வது படமான வீரதீரன் சூரன் படத்தில் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை சித்தா படத்தை டைரக்ட் பண்ண அருண்குமார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதை நேரடியாக இந்த படத்தோட 2ஆம் பாகம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே ஒரு படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா அதோட சக்ஸஸை பொறுத்து 2ஆம் பாகம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த வீரதீர சூரன் படம் கொஞ்சமே வித்தியாசமாக முதல்ல 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா தான் முதல் பாகத்தையே எடுக்க இருக்காங்க. இந்த படத்தில் துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யாலாம் நடிக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ்குமார் தான் மியூசிக் போடுறாரு. தங்கலான் படத்துக்கு அப்புறமா விக்ரமோட அடுத்த படத்துக்கும் ஜி.வி. பிரகாஷ்குமார் தான் மியூசிக் போடுறாரு. ஸோ இதோட 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது வீரதீர சூரன் படத்துக்கு. ஸோ இதுக்கு நடுவில் விக்ரம் தன்னோட 63வது படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னா மகாமுனி, மௌனகுரு மாதிரியான படங்கள் மூலமாக பிரபலமான இயக்குனர் சாந்தகுமார் தான் விக்ரமோட 63வது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ரீசெண்டாக ரசவாதி அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. கலவையான விமர்சனங்கள்லாம் அந்த படம் வாங்கியிருந்தது. இருந்தாலுமே சாந்தகுமார் தான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்பவே தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் விக்ரமோட 63வது படத்தோட கதையை சாந்தகுமார் போய் சொல்லியிருக்காரு. விக்ரமுக்கும் கதை பிடிச்சி பார்க்க 2 பேருமே படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தகுமாருக்கும் விக்ரமுக்கும் ஏற்கனவே பரிச்சயம் இருக்குது. எப்போ அப்படின்னா தில் தூள் மாதிரியான படங்களில் விக்ரம் நடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த படங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக சாந்தகுமார் தான் வேலை பார்த்தாரு. ஸோ அப்போவே விக்ரமுக்கும் சாந்தகுமாருக்கும் நடுவில் ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ இவங்க இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மூவியில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்னா வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்த படங்களாக இயக்கிறதுல சாந்தகுமார் ரொம்பவே கவனம் செலுத்துகிற ஆள். அதே மாதிரியே வித்தியாசமான தோற்றங்களை ட்ரை பண்ணுறதுல விக்ரமும் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.